நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பாக்கெட் மணி தொடர்பாக வீடுகளுக்குள் நடக்கிற பிரச்சனைகள், சண்டைகள் என்ன? எஸ். பாக்கெட் மணி பிரச்சனைனால நான் அப்பாட்ட லாஸ்ட் 2 மந்த்ஸா நான் பேசவே இல்ல. 2 மாசமாவா? பேசவே இல்ல. இப்ப நான் ஊருக்கு போயிருந்தப்ப கூட ஒரே வீட்ல ஒண்ணா இருந்தோம். நான் மூஞ்சி கூட நான் பார்க்கல. ஓய், அப்படி என்ன பிரச்சனை? நான் வந்து என்ன சொல்றது, இருக்கும்போது கேட்பேன், இல்லாதப்போ நான் கேட்க மாட்டேன். ஸோ அது மாதிரி தான் ஒரு டைம் பணம் நிறையா வந்தது. பாட்டியோட ஒரு ப்ராப்பர்ட்டி விற்று பணம் நிறையா வந்தது. ஸோ அந்த டைமில் மொபைல் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ புது மொபைல் வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன். அப்போ இருந்துட்டு பணம் கையில் இருக்கு அப்படின்னு. ஃபோனுக்கு எவ்வளோ கேட்டீங்க? ஃபோனுக்கு 9000 கேட்டேன். 10,000. ஓகே, 10,000 ரூபா. நான் ஒரு 3 சார், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஐபேட் ஐபாட்னு வச்சிருக்காங்க. சரி. நான் வந்து 9,000 கேட்டேன். எனக்கு 10,000 வாங்கி கொடுத்தாங்க. அது ஹாப்பி. அதான் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய வார்க்கு அப்புறம். ஸோ என்னாச்சுன்னா, எனக்கு புரிஞ்சிருச்சு, சரி அவங்க கையில் காசு இருக்குன்னு தெரியுது, அதனால தான் நான் கேட்குறேன். ஆனால் அவங்க என்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. ஸோ நான் டென்ஷனில் நான் என்ன சொல்லிட்டேன், சரி நீங்கள் எனக்கு எதுவுமே கொடுக்க வேணாம், நான் வேலைக்கு போய் நான் சம்பாதிச்சிக்கிறேன், நான் வேலைக்கு போகிறப்போ நான் உங்கள் கையில் எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சண்டையே இருந்து கடைசியில் அப்பா என்கிட்ட ஒரு சொன்ன வார்த்தை, இனிமே நீ எனக்கு பொண்ணு இல்லை, நான் உனக்கு அப்பாவும் இல்லை, என்கிட்ட பேசாத. அப்பா தான் எனக்கு செல்லம். அம்மா கூட எப்போவுமே சண்டை வரும். அது வந்து ஜாதகத்திலே சொல்லிட்டாங்க ஜோசியர், உங்கள் பொண்ணுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் ஆகாதுன்னு ஜோசியரே சொல்லிட்டார். எங்கே போனாலும் சொல்லுவாங்க. ஸோ என்ன பிரச்சனை நடந்தாலும் அப்பாட்ட தான் போவேன். என்ன சொல்கிறது, என் வீட்டில் எனக்கு சப்போர்ட்டுன்னு சொல்கிறதுக்கு அப்பா தான் எப்போவுமே. ஸோ அவரே எனக்கு சடனாக அப்படி சொன்னோன்னே என்னால் அதை டாலரேட் பண்ணிக்கவே முடியல. ஏதோ ரொம்ப தனியாக இருக்கேனோ அப்படின்னு சொல்லிட்டு 2 மாசமா நான் அப்பாட்ட பேசல. இப்போ பேசவே இல்லை. இப்போ ஃபோன்லையும் பேசல. இப்போ பேசுறீங்க. ஆனால் அந்த 2 மாசம் அப்பா வேற செல்லன்னு சொல்றீங்க. 2 மாசம் அப்பாட்ட பேசாம இருந்தது எப்படி இருந்துச்சு? நரகமாக இருந்தது சார். அழுகையா வரும். தூங்கும்போது அழுகையா வரும். ஒரு ஃபோன் பண்ணி பேசிட வேண்டியதானே? ஏன் அப்படி சொன்னாரு, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு கோபம். பாக்கெட் மணில ஆரம்பிச்சு 2 மாசம் பேச்சுவார்த்தையே இல்லை. ஓகே, இப்போ நான் இந்த பக்கம் வரேன். பிள்ளைகள் நிறைய செலவு பண்றாங்க, அதுக்கு அவங்க ஒரு நியாயங்கள்லாம் கற்பிக்கிறாங்க. ஆனா அவங்க பண்ற எந்த செலவு உங்களுக்கு ரொம்ப கோபத்தை உண்டாகும்? சார், செல்போன் வந்து 3000 ரூபாய்க்கு வாங்கினாவே போதுங்க. ஆனா 10,000 ரூபாய் தான் செல்போன் வேணுங்க. 3000 ரூபாய் செல்போன் அவங்க யூஸ் பண்ணலாம் சார். நான் வந்து வைஃபை வேணும், MP3 வேணும், 5 MB கேமரா வேணும், அப்புறம் என்ன சொல்றது, எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கணும். அப்பதான் அந்த ஃபோன் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி என்ன சொல்றது, தலையில போற ரப்பர் பேண்ட்ல இருந்து செருப்பு வரைக்கும் இப்போ எல்லாமே சோஷியல் ஸ்டேட்டஸ். அதுவும் நான் இருக்க காலேஜ் இட்ஸ் லைக் வெரி ஹைஃபை. என்ன சுற்றி இருக்கவங்க எல்லாரும் ஐஃபோன் அதுன்னு வச்சிருக்காங்க. ஸோ நான் கொஞ்சம் கெத்தா ஒரு ஃபோன் வைக்கணும்ல. ஓகே, நம்ம ஃபோன் நீங்கள் பற்றி பேசினாலும் இந்த பக்கம் இருக்கவங்களாம் உங்கள் ஃபோனை காட்டுங்க. ஒவ்வொருத்தரும் அப்படி தூக்கி காட்டுங்க, என்னென்ன ஃபோன் வச்சுருக்கீங்கன்னு பார்ப்போம். நல்லா விசிபிளா. எத்தனை பேர் ஸ்மார்ட் ஃபோன் இதில்? இங்கே 1, எஸ் 2. ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கவங்களாம் எந்திரிச்சுனுங்க. ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கவங்களாம் எந்திரிச்சுனுங்க. அடே அப்பா கடவுளே, என்னது உட்காந்துருக்க 20 பேரில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. ரைட், குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய், 12,000 ரூபாய். அப்படியே உட்காருங்க. இந்த பக்கம் உங்கள்கிட்ட எவ்வளோ பேர், எல்லாரும் என்னென்ன ஃபோன் வச்சுருக்கீங்க காட்டுங்க. உங்கள் ஃபோன்ஸ் என்னென்ன ஃபோன் வச்சுருக்கீங்க? அதான் அவர் வச்சுருக்கதை பார்த்தேன். வர நீங்கள் என்னென்ன ஃபோன்ஸ் வச்சுருக்கீங்கன்னு பார்க்கணுங்க தான். எவ்வளோ பேர்ட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது? நோட். ஓகே, ஒருத்தட்டு தான் இருக்குது. ரைட், மற்ற அதுவும் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. ரொம்ப கம்மியான ரேட்டில் ஃபோன் வச்சுருக்குது யார்? 3000 ரூபாய் மாடலு, 2300 ரூபா மாடல். ஒரு நிமிஷம், உங்கள் ஃபோன் விலை என்ன? 1000 ரூபா. உங்கள் ஃபோன் விலை என்ன? வாங்கி சொல்லுங்கள். 6000 ரூபாய். உங்கள் ஃபோன் எவ்வளோ? 6000. அங்கே 1800. 1800 ரூபா. நீங்கள் 500. நீங்கள் என்ன ஃபோன் வச்சுருக்கீங்க? Galaxy Ace சார். Galaxy Ace. எவ்வளவு? 12,500. 12,500. அப்போ மெஜாரிட்டி பார்க்குறப்போ இங்கே வந்து மினிமம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 6,000, 10,000 அல்லது ஒரு 8,000 இருக்குன்னு ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். 8,000, 10,000 ரேஞ்சில். இங்கே மேக்ஸிமமே 7,000 தாண்டலை. ஆக இந்த பக்கம் என்னது, ஃபோனை காப்பாற்றிருங்க. ஓகே, ஸோ நீங்களாம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வச்சுருக்கீங்க மேக்ஸிமம். ஓகே, அப்போ ஃபோனும் கூட ஒரு வகையில் பதட்டமாக இருக்கலாம். இவர்கள் செய்கிற எந்த செலவு உங்களுக்கு கோபத்தை உண்டாக்குகிறது?
நைட்டு வெளியே சாப்பிட்டுட்டு வந்து வீட்டில் சாப்பிட்றதே கிடையாது. நைட்டு வெளியில் சாப்பிட்டு வந்து மார்னிங் ஏதோ ஒரு டிஃபன் லைட்டாக தான், மத்தியானம் கேன்டீனு, நைட்டும் வீட்டில் சாப்பிட்றது, ஃபுல் டே வீட்டில் சாப்பிட்றதே கிடையாது. எல்லாம் வெளியே அவுட் சைடே சாப்பிட்றது. வீட்டிலே எவ்வளோ நாள் தான் சாப்பிட்றது, ஒரே டேஸ்ட்டே சாப்பிட்டு கேன்டீனில் சாப்பிடும்போது அவங்க வேறு டேஸ்ட்டில் பண்ணியிருப்பாங்க. அது நல்லாயிருக்கும் நல்ல டேஸ்ட் பண்ண தோணுது இல்லை, அதான் சார். லஞ்சுலாம் ஓகே சார். நைட்டு ஈவினிங்கில் வந்து சூப் வாங்கி குடிச்சிருவான், இல்லைன்னா ஏதாவது இந்த ரோட்டில் விற்கிறதெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டு நைட் பசங்களோட வெளியில் போய் நைட்டு வெளியில் சாப்பிட்ற செலவு உங்களுக்கு பிடிக்கல. அது ஏன்னா வீட்டில் நைட்டில் சாப்பிட்றதே கிடையாது. இருக்கிறது 3 பேர், அது குட்டி பையன், இன்னொரு இவன் 3 பேர். அதில் இவனும் சாப்பிடலன்னா ஒன்றுமே சமைக்க முடியாது. வெறும் தோசை இட்லி அப்படியே தான் காலம் ஓடுது. வெளியில் நைட்டு என்னென்ன சாப்பாடுலாம் சாப்பிட்றீங்க? எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குது? ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிடுவேன் சார். எப்பவுமே ஃபாஸ்ட் ஃபுட்டில் சூப் குடிப்பேன் சார். ஓகே, நான் ஆக்சுவலாக அந்த சாப்பாடு மேட்ரு ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. பட் ஆனால் டேஸ்ட்டு இன்றைக்கி நிறையா டேஸ்ட் இருக்குது. அப்போ வெளியில் சாப்பிட்ணும் பிடிக்குது. வெளியில் நீங்கள்லாம் என்னென்னலாம் விரும்பி சாப்பிட்றீங்க? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். எந்த ஃபாஸ்ட் ஃபுட் பண்ணாலும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் விரும்பி சாப்பிட்றீங்க? சார் சைனீஸ் எவ்வளோ ஆகுது அதுக்கு? 450-500 ஆகும் சார். 450-500 ஆகும். எஸ். கீழே நீங்கள் என்ன வெளியில் விரும்பி சாப்பிட்றீங்க? பீட்சா சார். நீங்கள் வெளியில் விரும்பி சாப்பிடுகிற உணவு எது? என்ன? பானிபூரி சார். பானிபூரி. ஓகே. எவ்வளோ எத்தனை சாப்பிடுவீங்க? எவ்வளோ வரும்? ஒரு 20 to 30 சார். 20 to 30 சாப்பிடுவீங்க. ஓகே. சாட் ஐட்டம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தினமும் சாட் ஐட்டம்ஸ் சாப்பிட்டே தீருவேன். தினமும் சாப்பிடுவேன் சாட் ஐட்டம்ஸ். ஓகே. பர்கர் எவ்வளோ வருது? 215. 215 ரூபா. ஓகே. எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் சார். பிரியாணி வீட்டில் அம்மா செய்கிற பிரியாணி வந்து சாதாரண அந்த ரைஸ் தான் போடுவாங்க, வெளியே அந்த பாஸ்மதி ரைஸ் போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பிரியாணி? 250. 250. எங்கே சாப்பிட்றீங்க அப்படி? சார் ஒவ்வொரு நாள் பொறுத்து சார். காசு ஜாஸ்தியாக இருந்தால் காப்பர் சிம்னி அந்த மாதிரி போகும். ஓகே. அப்படி இல்லைன்னா தலைப்பாக்கட்டு அந்த மாதிரி. ஓகே. மீல்ஸே நான் ரொம்ப விரும்பி தான் சார் சாப்பிடுவேன் வெளியில். ஏன்னா ஒர்க்கிங்னால தினமும் தயிர் சாதம் தக்காளி சாதம் அது மாதிரி தான் கிடைக்கும். ஸோ வெளியில் ஒரு 3 பொரியல்லாம் கூட்டு பார்த்துட்டாலே ஆசை வந்துடும். இப்போ 3 பொரியல்லாம் வச்சிருக்காங்க. என் வாழ்க்கையில் இந்த மாதிரி தட்டில் பார்த்ததே இல்லை 3 பொரியல்லாம். ஒரு பொரியல் இருக்கு, இல்லை அதுவும் இருக்காது. வேணுமா சாப்பிடு, கிளம்பி போயிட்டே இரு, அவ்வளோதான். இல்லை வத்தல் இருக்கு, நீயே பொரிச்சுக்கோ, நம்ம பொரி சாப்பிட்டோமா இல்லை ஒரு 4 விரும்பி சூஸ் பண்ணி என்னெல்லாம் சாப்பிட்றீங்க வெளியில்? சார் அது ஏன்னே தெரியல சார். வீட்டில் என்ன காய் கொடுத்தாலும் பிடிக்கிறது இல்லை. வெளியே போய் அந்த கலராக வச்சு அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அது பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணுது. அது வீட்டில் என்ன பிணைஞ்சு வாயில் ஊட்டி விட்டா கூட அது உள்ளே போக மாட்டேங்குது சார். வெளியே போனாதான் அது பார்த்தா தான் அதை பார்த்தா தான் சாப்பிடணும்னு தோணுது. வேற வெளியில் நீங்கள் என்ன விரும்பி சாப்பிட்றீங்க? ஐஸ்கிரீம்ஸ். அதில் ஆர்டினரி ஐஸ்கிரீம்னாலே கொஞ்சம் நார்மல் ரேட்டாக இருக்கும். அதுக்கு டாப்பிங்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். ஓகே. எவ்வளோ ஆகும்? 150 + 25 அந்த மாதிரி. ஓகே. 150 + 25. அப்புறம் அந்த டெசர்ட்ஸ், டானட் அந்த மாதிரி. ஓகே. நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். வாரத்துக்கு 2 தடவை ஹோட்டலில் சாப்பிட்றவங்க கை தூக்குங்க. வாரத்துக்கு 2 தடவை ஹோட்டலில் சாப்பிட்றவங்க. ஓகே. 3 தடவை சாப்பிட்றவங்க கை தூக்குங்க. 4 தடவை சாப்பிட்றவங்க. 5 தடவை சாப்பிட்றவங்க. 6 தடவை சாப்பிட்றவங்க. நீங்கள் தான் வின்னர் தம்பி. ஏன்னா உங்கள் அம்மா கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. 6 தடவை ஒரு பையன் வெளியில் சாப்பிட்டா என்னதாங்க செய்ய முடியும்? நீங்கள் 5 தடவை, அதான் மினிமமே 3 தடவைங்கிற அளவுக்கு பாதிக்கு மேற்பட்டவங்க கை தூக்குனீங்க. ஒரு 20-30% 4 தடவை, 5 தடவை 10%, ஒரு ஆள் 6 தடவை ஒரு நாளைக்கு வெளில சாப்பிட்றாரு.